Good evening, everyone. Good evening, Good Miss. Good evening, Miss. Good evening, Miss. Good evening, Miss. Amna, please. Your mic, Amna. Right. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்ணன் 2 வீக்ஸ்க்கு பிறகு மீட் பண்ணுறோம். அப்படித்தானே? போன எப்ப நான் கிளாஸ் எடுக்கல பிள்ளைகள் உங்களுக்கு Thursday and Tuesday எடுக்கல லாஸ்ட் வீக். நான் எடுக்கத்தான் இருந்தேன் பிள்ளைகள். நான் போய் இருந்த இடத்துல சிக்னல் நான் கிடைக்கல மிஸ்ஸுக்கு. அதான் பெரிய கஷ்டமா போயிட்டுது. எல்லாரையும் எடுத்திருப்பேன். ரைட். ஓகே, நோ வரிஸ். இந்த மாசத்துல இருந்து அப்படி ஒண்ணும் நடக்காது. சரியா? ரைட். ஓகே, போன கிளாஸ் என்ன பார்த்தோம் மிஷேல்? So we have dictation words, right? No. Did I give you? Yes, Miss. You have? Okay, can anyone share the words, please? WhatsApp me. Yaruni is back. Very good. Akshan also here. Good. Yaruni, can you on your video? அம்மான போன் பிரச்சனையால வீடியோ ஆன் பண்ணப்படாதாம். அடுத்த கிழமை Right, okay. Can anyone share பிள்ளைகள் quickly? Quickly share the word. Dictation word. Do you have dictation words? ஆரதி No, Miss. ஆரதி சொன்னீங்க இருக்குதுண்டு. Do we have? No, Miss. Today we don't have spellings. Okay, tell me which lesson we learned last week. What about we learned? Unit exam பார்த்தோம் Unit 6. Unit 6 unit paper பார்த்தோம். Full முடிச்சிட்டோமா? We have finished all? Unit paper பார்த்தோம். வடிவா கதைங்க பிள்ளைகள். அஞ்சாவது கேள்வி பார்த்தலாம். யூனிட் 6 பேப்பர்ல அஞ்சாவது கேள்வி கடைசியா விட்டுறாங்க. Unit இஞ்சி போடு. 5 அஞ்சாவது கேள்வி பார்த்தோமா? Make the sentence using the words on in this table. அப்படியா Unit 5 make sentence using the word and phrases in Miss, this table. Unit 6, not 5. Miss, Unit 6. Unit 6. Okay, Unit 6. Okay. Last question, you told me the 5th question. Unit 6ல கடைசியா செஞ்சது அஞ்சாவது question. Yes. முடிச்சிட்டு ஆறாவது செய்யணும். Make sentences using the word and phrases in the table. Is it? Yes, Miss. That one. அது முடிச்சிட்டோம். இப்ப நாங்க 6க்கு போறோம். அடுத்த கேள்வி ஆறாவது. 6க்கு போறோம். Okay. அப்ப குயிக்கா முடிப்போம் பிள்ளைகள். Today we are going to learn compound nouns, right? I have the lesson compound noun. So quickly do it, children. கம்பவுண்ட்னா நாங்க யூனிட் 7 8க்குரிய எழுது பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால குயிக்கா முடிப்போமா? Match the food with the advantages of each of them. Right, இது உங்களோட புக்கை பேஸ் பண்ணி இருக்கு பிள்ளைகள். Number 6 question. Match the food with the advantages of each of them. Red fruits and vegetables. அது என்னத்துக்கு பயன்படும்? புக்ல இருக்கு. Orange fruits and vegetables. Yellow fruits and vegetables, green fruits and vegetables, blue and purple fruits and vegetables. என்னத்துக்குன்னு சொல்லி இருக்குது. ரைட், அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வி எழுதி வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா பிறகு நீங்க ஆன்சர் எழுதலாம் பிள்ளைகளா.
ஸோ குயிக்கா அதுக்கா முடிப்போம் இன்னைக்கு இந்த பேப்பர் ஒருக்கா வில் ஃபினிஷ் திஸ் லெசன் ஸோ குவிக்லி ரைட் த கொஸ்டின்ஸ் only then you can answer for each of questions. So now you don't need to write the answers, only write the questions. வார்ஷிகன் சயின்ஸ் பாடம் எப்படி போச்சு இன்னைக்கு? சயின்ஸ் பாடம் நடந்ததா? ஓம் டீச்சர் எப்படி மிஸ் படிப்பிச்சாங்களா? ஓம் டீச்சர் நல்லா படிப்பீங்க. நல்லா படிப்பிச்சாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இருந்தீங்க கிளாஸ்ல? 4 பேர். 4 பேர் 3 பேர் டீச்சர். மிஸ்ஸோட சேர்த்து 4 பேர் காட்டிச்சா இல்லாட்டி நீங்க மட்டும் 4 பேரா? நாங்க மட்டும் 3 பேர், மிஸ்ஸோட சேர்த்து 4 பேர். மிஸ்ஸோட சேர்த்து 4 பேர், ரைட். ஓகே. எப்படி படிப்பிக்கிறா? நான் மிஸ் வந்து கொலம்பஸ் ஸ்கூல் ஒன்று, ஒரு ஃபேமஸான ஸ்கூல் ஒன்றுல படிப்பிக்கிறா, இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்றுல. அவதான் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறா, தமிழ் மீடியம் எடுக்கிறா. மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அவ தான் எடுக்கிறா. இதுல யாரார் சயின்ஸ்ல படிச்சீங்க? வார்ஷிகன், யாருனி, வேற யார் பிள்ளைகள் படிச்சீங்க சயின்ஸ்? மிதுசங்கர். மிதுஷாங்கரா, ரைட். Shall we go to the next question? முடிச்சுட்டா அடுத்து நாங்க இந்தியன் லெசனையும் படிச்சிடலாம் பிள்ளை. Seventh question, much the animals with a disease or injuries. இந்த டாகோட சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்னென்னன்றது எங்கால அடுத்த பி காலத்துல இருக்குது. ஸோ மச் ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் on it's all based on your exercise, sorry, public book level. So no need to worry. Okay, seventh question.
Little after finish, put thumbs up. Don't forget to put thumbs up. No, put thumbs up. Abhijan, Varshikan. முடிக்கலையா குயிக்கா நான் முடிச்சிட்டேன் டீச்சர். முடிச்சா thumbs up போட சொல்லி இருக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்து இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் today compound nouns, right? Do you know, children, compound noun? What is compound noun? Does anyone know? Compound noun. படிச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் தெரியுமா? What is compound noun ன்னு கேட்டா ஏதாச்சும் சொல்ல தெரியுமா? Compound nouns. Compound means, do you know compounds? ஒன்று சேர்க்கிறது. தமிழ்ல சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதல் இருக்கும் பிள்ளைகள். அதுல சேர்த்தெழுதுதான் compound noun. Right? So today we are going to learn compound noun with video clips. Right? Okay. Everyone, please check and let me know. Do you hear the voice audio? Right? Okay. So this is about compound noun. Children, please all put down your pencils and close your exercise book. Look at the screen now. Right? Now we are going to learn. So put down your pencils and close your exercise book quickly. Quickly. Right. Okay. Okay. இடையில ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு மிஸ் கேர்லி கேப்பனா. ரைட்டா? ஸோ கவனிங்க. வீடியோ போகுதுன்னு பார்த்துட்டு கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறதுல நித்திர கொள்றது இல்லை. வீடியோ இடையில போடுறது உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் கொண்டு. ரைட்டா? அதை சவுண்டா போடுறதுனால கேட்டு பார்த்து கொள்ளுங்க. இடையில மிஸ் கேள்வி கேட்கல பதில் சொல்லாட்டிக்கு ஏச்சு கொள்ளுங்க. Hello everyone. Welcome back to Ingvid Lab. In today's video we are going to learn about compound nouns. First let's learn what a compound noun is. A compound noun is made up of two or more words. Look at the following example. The words butter and fly get together and make the compound noun butterfly. Okay then, let's learn a few compound nouns. Sun, flower, sunflower. Light, house, lighthouse. Cup, cake, cupcake. Lip, stick, lipstick. Rain, bow, rainbow.
fire, arm, firearm, rain, coat, raincoat, arm, chair, armchair, pan, cake, pancake, foot, ball, football, cup, board, cupboard, foot, print, footprint, basket,